இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இங்கு 2 விதமான வழி வாசல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இடுக்கமான வாசல், அதன் வழி நெருக்கம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். இன்னொரு வாசல், அது விரிவான வாசல், விசாலமான வழி. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதனுடைய முடிவு கேடு, அழிவு. இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று நமக்கு ஆலோசனையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வாசல். ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் அவன் ஜீவனை கண்டடைவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்றும், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, இதன் வழியாக வேறு எந்த பயணப் பொருட்களும், அதாவது பாவம், சுயநலம், தற்பெருமை, பிற வழிபாடுகள் உள்ளவர்கள் இதில் செல்ல முடியாது. இந்த இடுக்கமான பாதையிலே நுழைவதற்கு மனம் திரும்புதல், தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், சுயத்தை வெறுத்தல், தேவனுடைய வழியில் செல்வதற்கு தன்னை தாழ்த்துதல் மற்றும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை ஏற்று அவருடைய சித்தத்தின்படி நடக்க நினைப்பவர்கள் மாத்திரமே செல்ல முடியும். ஒரு சிலர் மாத்திரமே இந்த பாதையை தெரிந்தெடுத்து கண்டுபிடித்து அதன் வழியாய் செல்ல விரும்புகிறார்கள். நெருக்கமான வழி, இது வரையறுக்கப்பட்ட வழி. மற்ற உலக காரியங்களுக்கு, இச்சை ஆசைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட வழி. தேவனுடைய வழியில், அவருடைய பாதையில், அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு போதுமான அகலமான வழி. அனுமதி மறுக்கப்பட்டவர்களுக்கு இது கடினமான நெருக்கமான வழி. கேட்டுக்கு, அழிவுக்கு, நரகத்துக்கு போகிற வாசல், அது விசாலமான விரிவான வழி. அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல், அது இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி. அதன் வழியாக உள்ளே செல்பவர்கள் வெகு சிலர். நாம் அந்த வழியாகத்தான் செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நமக்கு வாசல், வழி. அவருடைய மாம்சமான திரையின் வழியாய் உட்பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறோம்? இடுக்கமான வாசல் வழியாகவா அல்லது விசாலமான வாசல் வழியாகவா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, இந்த ஜீவனுக்கு போகிற வாசலான இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி வழியாக நாங்கள் உட்பிரவேசிக்கவும், உம்முடைய மாம்சமான திரையின் வழியாக உட்பிரவேசித்து ஜீவனை கண்டடையத்தக்கதான கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு வாசலாக, வழியாக, எங்களுக்கு ஜீவனாக, அடைக்கலமாக, கேடகமாக, பக்க பலமாக, துணையாக இருந்து எங்களுக்காக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற பரலோகத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.